ஹலோ நண்பர்களே, நான் உங்க மான்வா தமிழன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 25th சாப்டர் 26th சாப்டர் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ அவனோட பிரதர்ஸ் சாங் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்து மார்க்கெட் பிளேஸ் வராங்க. செகண்ட் பிரதர் வந்து ஹான், நம்ம ஆல்மோஸ்ட் மார்க்கெட் பிளேஸ்க்குள்ளே வந்துட்டோம், நீ புது டிஷ்ஷை ட்ரை பண்ணுறதுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கியா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோவும் எஸ், உங்கள் எல்லாரும் கூட சேர்ந்து வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றான். செகண்ட் பிரதர் வந்து சிரிச்சிட்டு ஐ எம் கிளாட், நீ குட் மூட்ல இருக்க, ஒன்ஸ் இந்த டிஷ்ஷை நீ ட்ரை பண்ண பிறகு இந்த ஃப்ளேவரை நீ என்னைக்குமே மறக்க மாட்ட அப்படின்றான். நம்ம ஹீரோடைய மனசில் ஏன் இவன் யூஸ்வலாக இருக்கிறத விட ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். இவன் சில நாட்களாக இந்த சாப்பாடை பற்றி கத்திட்டு இருக்கான். இந்த சாப்பாடு என்ன அவ்வளோ ஃபேமஸா, அப்படி இல்லைன்னா தென் வேற ஏதாச்சும் இருக்குமான்னு யோசிக்க வரான். தேர்ட் பிரதர் வந்து ஹே பீகான், அங்க பாரு, அவங்க உடன் டால்ஸ் செல் பண்றாங்க, உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம சின்ன வயசா இருக்கும்போது இந்த உடன் டால்ஸை வச்சு ஸ்வாட் பிளே பண்ணோம் அப்படின்னு சொல்றான். செகண்ட் பிரதர் வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்குன்றான். நம்ம ஹீரோ வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, ஐ டோன்ட் திங்க் நான் சொல்றது அவனுக்கு ஈவன் காதல வாங்குறானுங்களான்னு கூட தோணல. சாங் நம்ம போலாம், நம்ம போய் ஃபர்ஸ்ட் சீட்டை பிடிப்போம் அப்படின்றான். சாங் வந்து பட் நம்ம எல்லாரும் ஒன்னா தான் போகணும் அப்படின்றா. நம்ம ஹீரோ என்ன அப்படின்னு கேக்குறான். சாங் வந்து யங் மாஸ்டர்ஸ் சொல்லிட்டு அவனுங்களை கூப்பிட ஓடுறா. நம்ம ஹீரோ வந்து அந்த முட்டாளுங்க, என்னால இவனுங்க கூட எங்கேயுமே போக முடியல அப்படின்றான். அப்ப வந்து நம்ம ஹீரோவை யாரும் அவனை பிளட் லிஸ்டோட பாக்குற மாதிரி தெரியுது அவனுக்கு. எங்க யாரு அப்படின்னு சுத்தி சுத்தி தேடுறான். இந்த ஓல்டு உமன் அப்படின்னு கண்டுபிடிச்சிடறான். பர்பிள் ஐயை யூஸ் பண்ணி பாக்குறான். நோ, இவ ஓல்டு உமன் கிடையாது, ஓல்டு உமன் மாதிரி ஆக்ட் பண்றா. அவளுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து இர்ரெகுலரா இருந்தாலும் பட் அதுல ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்கு. அவளுடைய ஸ்பைன் வந்து பாக்குறதுக்கு வளைஞ்சிருக்க மாதிரி இருக்கு, பட் அது வந்து ஸ்ட்ராங்கா பில்ட் ஆயிருக்கு. அண்ட் அவளுடைய வாய்க்குள்ள என்னால ஸ்பிரிங்கிளிங் லிப்ஸை பார்க்க முடியுது. அது வந்து ஓல்டு பர்சன்ஸோட இது கிடையாது. சோ அவ ஆக்சுவலி வந்து மிடில் ஏஜ்டு உமன் அப்படின்றான். நாங்க ரெண்டு பேரும் இப்ப ஐ கான்டாக்ட மேக் பண்ணோம், பட் அவ டைரக்ஷனை சேஞ்ச் பண்ற மாதிரி தெரியல. இந்த ரேட்ல நாங்க கிராஸ் பண்ணும்போது அவ ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு. அவ எக்ஸமைன் குரூப்பால ஹையர் பண்ணப்பட்ட அசாசினா, இஃப் நாட் என்னோட ஃப்ரெண்டு ஜிஹான். பட் அவனுக்கு நான் ஹெவன்லி கிராண்ட் ஆட்சிக்கு வர சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தேனே. நோ, இப்ப யார் அந்த லெட்டர் அமிச்சான்னு கண்டுபிடிக்கிறது முக்கியம் கிடையாது. மோர் இம்பார்ட்டன்ட் வந்து ரைட் நவ் எப்படி இந்த அசாசினா நான் டீல் பண்றது. இந்த ஓல்டு உமன் மட்டும் என்ன அசாசினேட் பண்ண வரல. அங்க கால் உடஞ்ச மாதிரி நடந்து வரவன் இந்த ஒல்லியான மிடில் ஏஜ்டு மேனு அண்ட் பின்னாடி மூக்க நோண்டிக்கிட்டே வர இவனையும் சேர்த்து மொத்தம் 4 பேரு. நான் லாங்கோ முரிமெலன்ஸ் லீடரா இருக்கும்போது அட்வான்ஸ்டு அசாசின் ஆர்கனைசேஷன் எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன். சோ இது கண்டிப்பா நியூ ஒன்னா தான் இருக்கணும். தென் நீங்க எவ்வளவு திறமையா இருக்கீங்க நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஓடுறான். நம்ம தேர்ட் பிரதர் ஹீரோ ஓடி வரத பாக்குறான். ஹான், என்ன மன்னிச்சிரு, நான் இந்த உடன் டால்ஸை பார்த்துக்கிட்டே டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன் அப்படின்றான். பட் நம்ம ஹீரோ அவனை தாண்டி பறந்து போய் அந்த ஓல்டு உமனோட கழுத்தை பிடிச்சி கீழே அடிக்கிறான். சாங் வந்து யங் மாஸ்டர், அந்த ஓல்டு உமனை நீங்க என்ன பண்ணீங்கன்னு கத்துறா. செகண்ட் பிரதர் வந்து ஹான் கத்திட்டு அந்த பாட்டியை வந்து தொட்டு பாக்குறான். சாங் இவ ஆல்ரெடி செத்துட்டா அப்படின்றான். அப்ப அவளுடைய மாஸ்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. இவ மாஸ்க் போட்டிருக்கான்னு கத்துறான். நம்ம ஹீரோ வந்து நெக்ஸ்ட் அசாசின் அடிக்க போறான். அசாசின் வந்து இன்ஃபர்மேஷன் ராங்னு சொல்றான். நம்ம ஹீரோ வந்து அவனை பஞ்ச் பண்றான். அசாசினோட மனசுக்குள்ள ஹெவன்லி கிராண்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர் வந்து சாவறதுக்கு தானே வெளில வராருன்னு சொன்னாங்க, அப்புறம் அவர் எங்களை அட்டாக் பண்றாரு, பிளஸ் இது என்ன பவர்ஃபுல்லான மார்ஷல் ஆர்ட் ஃபோர்ஸ் அப்படின்றான். நம்ம ஹீரோ அவனுடைய அப்டமன்ல இன்னும் வேகமா அடிச்சு அவனை கொன்னுறான். தேர்ட் பிரதர் வந்து ஹான் உனக்கு பின்னாடி அப்படின்னு கத்துறான். நம்ம ஹீரோவை ரிமைனிங் உள்ள 2 அசாசின் வந்து கொல்ல வரானுங்க. நம்ம ஹீரோ அவங்களுடைய அட்டாக்க ஷுவல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி டாட்ச் பண்ணிட்டு அவனுடைய கத்தியை புடுங்கி அவனையே குத்திட்டான். கடைசியா உள்ளவன் ஆச்சரியமா பாக்குறான். நம்ம ஹீரோ திருப்பி அவனுடைய ஃபுல் ஃபோர்ஸோட சுத்துறான். இவனால அந்த ஃபோர்ஸை தாங்க முடியல, பின்னாடி தூக்கி ஊசப்படுறான். நம்ம ஹீரோ பறந்து போய் அடிக்க போறான். அவனோட கத்தி எடுத்து நம்ம ஹீரோவை வெட்ட வரான். நம்ம ஹீரோ 2 விரலால அந்த கத்தியை பிளாக் பண்ணிட்டு அவன் மேல பிரஷர் பாயிண்ட் ஷிஃப்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணிடுறான். அசாசின் வந்து வாட் தி ஹெல், பட் உன்னோட கழுத்துல நான் பாய்சனை இறக்கிட்டேன், மிஷின் கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு கீழே வந்து செத்துறான். நம்ம ஹீரோ அந்த நீடல புடுங்கிட்டு பாய்சன் டர்ட் யார் எக்ஸ்ட்ரா கிறிஸ்ட் வைப்பர் எடுத்திருக்காங்களோ அவங்களோட பிளட்ல இந்த பாய்சன் ஒர்க் ஆகாது. பட் எப்படி அவனை நான் என்ன அட்டாக் பண்ண அலோவ் பண்ணேன். எனிவே நீங்க மிஷின்ல ஃபெயில் ஆயிட்டீங்க, வாட் அ ஷேம் அப்படின்றான். சாங் வந்து யங் மாஸ்டர் பிரதர்ஸும் வந்து ஹான் ஓடியாரானுங்க. ஹான், நீ ஓகேவா, யாரு இவனுங்க, எதுக்கு ஒன்னு அட்டாக் பண்றானுங்க அப்படின்றானுங்க. நம்ம ஹீரோ வந்து யூ காய்ஸ் நீங்க பண்றதா இது அப்படின்னு கேக்குறான். சாங் வந்து சாரி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோ வந்து நான் வெளியில வந்ததுக்கான முக்கியமான காரணம் நீங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தான், சோ இந்த சிச்சுவேஷனை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்றான். தேர்ட் பிரதரும் செகண்ட் பிரதரும் வெல் ஹான் மழுப்புற மாதிரி சிரிக்கிறானுங்க. சாங் வந்து அழறா, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு. செகண்ட் பிரதர் வந்து ஜிஹான் வந்து பக்கத்துல உள்ள ஹோட்டல்ல தான் இருக்கான் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து எதுக்கு அவன் எதுவும் ரிப்ளை பண்ணாம வந்தான், அவனுக்கு தான் நான் மெசேஜ் அனுப்பிச்சனே அப்படின்றான். செகண்ட் பிரதர் வந்து அவன் ரிப்ளை மெசேஜ் சென்ட் பண்ணா, அதுல வந்து அவன் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணணும்ன்றதுக்காக எங்கள்கிட்ட உன்கிட்ட எதுவும் சொல்லாம மார்க்கெட் பிளேஸ்க்கு உன்னை கூட்டு வர சொன்னான் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து என்னன்னு சொல்லிட்டு பர்பிள் ஐயை யூஸ் பண்ணி தேடுறான். தலைவனுங்க வந்து பின்னாடி உள்ள ஹோட்டல் மேல நின்னுகிட்டு ஷாக்ல பாக்குறானுங்க. ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சிரிச்சிட்டு எனக்கு தெரிஞ்ச பீஹானுக்கு வாணுன்ற ஆசையே கிடையாது, பட் அவனுடைய செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக இவ்வளவு பேரை கொன்னுட்டான், உன்னால நம்ப முடியுதா என்னோட ஃப்ரெண்டு வந்து இத்தனை பேரை கொன்னுட்டான் அவன் உயிர் வாழணும்ன்றதுக்காக சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் விடுறான். பக்கத்துல உள்ளவன் ஃப்ரீஸ் ஆயிட்டு
ஆயிட்டு அவன் இத்தனை பேரை கொன்னதுக்காக நீ என்ன ஃபெஸ்டிவல் நடத்த போறியா? பட் ஐ டோன்ட் திங்க் நீ ஃபீல் பண்றதுக்கு இது டைம் கிடையாதுன்னு தோணுதுன்றான். அவன் தென் நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இவன் வந்து அங்க பாரு, அவன் அந்த மூஞ்ச வச்சுட்டு இந்த பிளேஸை நோக்கி வரத பார்த்தா அவனை 10 தாட்டி திருப்பி திருப்பி கொல்லணும்ன்ற மாதிரி ஓடி வரான். அண்ட் அவனுக்கு சூசைட் பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் துளி கூட இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. அதுக்கு தான் நான் உன்ட்ட முன்னாடியே யோசிச்சு பண்ணுன்னு சஜஸ்ட் பண்ணான்றான். அதுக்கு அவனுடைய ஃப்ரெண்டு வந்து சிரிச்சுக்கிட்டே அவன் என்ன பார்த்து ஹாப்பியா ஓடி வரான். ஹான் மை ஃப்ரெண்ட் வெல்கம் சொல்லிட்டு கை கொடுக்குறான். நம்ம ஹீரோ பறந்து போய் அவனோட மூஞ்சில ஒரு பஞ்ச் விடுறான். அடி வாங்கிட்டே நீ எனர்ஜியோட இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறான்றான். வாங்க நடியில 2 மீட்டர் பின்னாடி போய் விடுறான். நம்ம ஹீரோ வந்து எப்படி நீ இவ்வளவு முட்டாளா இருப்ப? அட்லீஸ்ட் நான் அனுப்பின மெசேஜை நீ பார்த்துட்டு இத மாதிரி ஏதாவது பண்ணிருக்கணும். உனக்கு என்ன மூளை கழுந்துடுச்சான்னு அப்படின்னு கேக்குறான். பக்கத்துல உள்ளவன் மழுப்பிக்கிட்டே சார் பிஹான் ஐ திங்க் அவன் மயக்கம் போட்டான்னு நினைக்கிறான்றான். நம்ம ஹீரோ வந்து அவனை முறைக்கிறான். அதுக்கு அவன் வந்து என்னையா நீ இப்படி பாக்குற, என்னைய அடிக்க போறியான்னு கேக்குறான். நம்ம ஹீரோடைய மனசுல இவனுடைய பேர் வந்து மேன் பேக்ஜா, இந்த ஜுவான்ஜுவோடைய ப்ராப்ளம் சால்வர். அவனுக்கு காசு மட்டும் கொடுத்தா போதும், என்ன வேணா பண்ணுவான். அவனை நான் முறைமலைன்ஸ் லீடரா இருக்கும் போது ஃபியூ டைம்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அப்போ அவன் பாப்புலரான இன்ஃபர்மேஷன் கலெக்டர். இந்த ஜி ஹேங் இவன் அசாசின் ஃபைண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்கான்றான். அதுக்கு இந்த மேன் பைஜோ வந்து ஹீரோவை பார்த்து ஃபர்ஸ்ட் நீ தான் வந்து இதை ரிக்வெஸ்ட் பண்ணது, நீ தான் வந்து உன்னை கொல்லணும்னு சொல்லி கேட்டிருக்க. அண்ட் ஏன் நீ இப்ப எங்க மேல கோவப்படுற? நாங்க தான் இப்ப டயர்டா இருக்கோம் அப்படின்றான். நம்ம ஹீரோவும் வந்து யா உங்களை பிளேம் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இதெல்லாம் வந்து நான் இந்த பீஹானோட பாடியில இருக்கிறதுக்காக ஃபேஸ் பண்ணக்கூடிய கான்சிக்வன்ஸ். ஐ ஹோப் இந்த ஷெட் வந்து இதோட முடியுதுன்னு நம்புறான்றான். அந்த மேன் பைஜோ வந்து நான் சண்டை போறதுக்கு ரெடின்ற ஃபோர்ஸ்ல நிக்கிறான். அப்படியே நெக்ஸ்ட் சீன் நம்ம எவன்லி கிராண்டா வச்சுக்கு போறாங்க. கிராண்ட் ஃபாதரும் அவனுடைய பங்குக்கு அவனை அடிச்சுட்டு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, இங்க இவ்வளவு நாள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்ட லெட்டர்ஸ் எல்லாமே அசாசின் ரிக்வெஸ்டா? அவன் ஃபைனலா இப்பதான் வாங்கணும்னு நினைக்கிறான். ஏதாவது தப்பா இருந்தா என்ன பண்றது? செகண்ட் பிரதர் கிராண்ட் பாவை பிடிச்சி இழுக்கிறான். கிராண்ட் ஃபாதர் வந்து இந்த மேட்டர்ல என்னால சைலண்டா இருக்க முடியாது. எப்படி திங்ஸ் ஏதாவது தப்பா போயிருந்தது அப்படின்னா நான் ஆல்மோஸ்ட் என்னுடைய எல்டஸ்ட் கிராண்ட்சனை மட்டும் இழக்கல, பட் நீயும் தான் ஜிஹாங், நீ பேசிக்கலி என்னுடைய பயாலஜிக்கல் கிராண்ட்சன். அவனை கட்டி பிடிச்சி நீ இவ்வளவு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப. நீங்க 2 பேரும் இதுக்கப்புறம் கவலைப்பட தேவையில்ல. இதுக்கப்புறம் வரப்போற நாட்கள் எல்லாமே நல்ல நாட்களா இருக்கும் அப்படின்றான். அவனும் வந்து மாஸ்டர்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டே ஃபீல் பண்றான். நம்ம ஹீரோ வந்து முடிஞ்சதா அப்படின்ற மாதிரி பாக்குறான். நெக்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள ஜிஹான் வந்து ரிக்வெஸ்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, பட் ப்ராப்ளம் எல்லாமே பீஸ்ஃபுல்லா சால்வ் ஆயிடுச்சு, ஐ எம் ரிலீவ்டு அப்படின்றான். அதுக்கு அந்த மேன் பைஜோ வந்து நான் உனக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணது ஞாபகம் இல்லையா, நம்மளுக்கு ஸ்டில் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றான். ஜிஹாங் வந்து என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறான். மேன் பைஜோ வந்து நீ உண்மையாலுமே மறந்துட்டியா? நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்த அசாசின் ஸ்குவாட் வந்து த எண்ட்லெஸ் அசாசின் ஸ்குவாட், எண்ட்லெஸ் அண்ட் நெவர் ரெண்டரிங். அந்த எண்ட்லெஸ் அசாசின் ஸ்குவாட் வந்து ரொம்ப ஸ்கில்டா இருந்தாலும் பட் அவனுங்க நேம் சஜஸ்ட் பண்ற மாதிரி அவனுங்க அவ்வளவு சீக்கிரம் கிவ் அப் பண்ண மாட்டானுங்க. இன்னானாலும் சரி அவனுங்களுடைய டார்கெட்டை கொல்லாம விட மாட்டானுங்கன்றான். அவனோட ஃப்ரெண்ட் வந்து அப்படின்னா பீஹான் ஸ்டில் தென் நம்ம ஜஸ்ட் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடலான்றான். அதுக்கு இவன் வந்து நம்மளால முடியாது அப்படின்றான். இப்ப 2 பேரும் ஷாக்ல இருக்கானுங்க. ஜிஹான் வந்து நம்ம அக்ரி பண்ணிக்கிட்டதை விட 2 மடங்கு அதிகமா பே பண்ணுன்றான். அதுக்கு அவன் வந்து நான் சொல்றது உனக்கு புரியுதா? முடியாது. இந்த உலகத்துல அவனுங்கள மாதிரி நிறைய பேர் வந்து காமன் சென்ஸ் இல்லாம இருக்கானுங்க. பணம் வந்து எல்லாமே கிடையாது. நீ எவ்வளவு காசு வச்சிருந்தாலும் சரி நீ சாகிறது நிச்சயம் அப்படின்றான். அதுக்கு ஜிஹாங் வந்து உனக்கு ஏதாவது வழி தெரியும் அப்படின்றான். அதுக்கு அவன் வந்து எனக்கு வழி தெரியல அப்படின்றதுனால தான் உன்ட்ட நான் சொல்றேன். எனிவே கடைசியில இது பீஹானோடைய சாவா இருக்க போது, இல்லனா எண்ட்லெஸ் அசாசின் ஸ்குவாடோடைய சாவா இருக்க போது. இஃப் எல்லா அசாசினும் செத்துட்டானுங்க அப்படின்னா அந்த ஸ்குவாடோடைய செகண்ட் மாஸ்டர் வந்து இன்டர்வைன் பண்ணுவான். தென் அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்ன்றான். அதுக்கு ஜிஹான் வந்து சிரிக்கிறான். அதுக்கு அவன் வந்து வாட் நான் சொல்றதை நீ கேக்குறியான்றான். ஜிஹான் வந்து சிரிச்சுக்கிட்டே இது எல்லாமே முடியணும் அப்படின்னா அந்த எண்ட்லெஸ் அசாசின் ஸ்குவாட் வந்து சாகணும். தென் ஜஸ்ட் அவனுங்க எல்லாரையும் நம்ம கொன்னரலாம். எனிவே இதுக்கப்புறம் அந்த அசாசின் ஆர்கனைசேஷன்னால நம்மளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்ல அப்படின்றான். அதுக்கு அவன் வந்து நீ சீரியஸா சொல்றியா? ஜிஹான் வந்து அந்த எண்ட்லெஸ் அசாசின் ஸ்குவாட கொல்றதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்டர்மினேஷன் ஸ்குவாட ஃபார்ம் பண்ணுவோம். அதுல எல்லாருமே வந்து பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸா இருக்கணும். அண்ட் ஹெவன் ஸ்குவாட்னு ஒன்னு ஃபார்ம் பண்ணுவோம். அதுல உள்ள எல்லாருமே அசாசின்லாம் சாவற வரைக்கும் பீஹானை ப்ரொடெக்ட் பண்ணுன்றான். அதுக்கு மேன் பைஜோ வந்து நீ எப்பயுமே இம்பாசிபிளான விஷயத்தை தான் சஜஸ்ட் பண்ற, பட் உன்னுடைய மணி இருந்தா அது இம்பாசிபிள் கிடையாது. ஆல்ரைட் அதை நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்றான். ஜிஹாங்கும் வந்து அப்படின்னா நான் உன்ட்ட எல்லாத்தையும் விட்டுறேன் அண்ட் இதை வந்து ப்ளீஸ் பீஹான் சீக்கிரட்டா வச்சுக்கோன்றான். அதுக்கு அவன் உடனே நம்ம ஏதாவது பேசணுமான ஆக்ஷனை போடுறான். இவனுடைய மனசுல பீஹான் ஐ எம் கிளாட் சூசைட் பண்றதே வேலையா வச்சிருந்த நீ இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்க. நான் வந்து நீ இன்னைக்கு செத்துருவான்னு சேட்டைனா நினைச்சேன், பட் திங்ஸ் வந்து அப்படியே தலைக்கீழ மாறிடுச்சு. எனிவே இந்த பிளானை நான் ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்னா நான் கிளம்பணும். அதுக்கு அவன் வந்து பட் நீங்க வந்து கொஞ்ச நேரம் தானே ஆகுது அப்படின்றான். அதுக்கு அவன் வந்து யாருக்கு தெரியும் நெக்ஸ்ட் அசாசின் பீஹானை எப்ப அட்டாக் பண்ண வருவான்னு, நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு மார்னிங்கே நம்ம கிளம்பணும் அப்படின்றான். அவனும் ஓகேன்றான். சோ நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து அதுக்குள்ள நீ கிளம்புறியா, கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணலாம்லன்றான். அதுக்கு அவன் வந்து என்ன இன்னும் அதிக நாள் ஸ்டே பண்ண சொல்றியா, பட் எனக்கும் அந்த மிஸ்டருக்கும் வந்து நிறைய வேலை இருக்கு, நம்ம திரும்பி மீட் பண்ணலாம் எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாம, சோ நான் எப்ப வேணா திரும்பி வருவான் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி நீ கிளம்புடா அப்படின்றான். அவனும் வந்து எல்லாரும் பாய் காட்டிட்டு கிளம்பிட்டான். சாங் வந்து ரொம்ப சந்தோஷத்துல திரும்ப விசிட் பண்ணுங்க அப்படின்றா. நம்ம ஹீரோவுடைய மனசுல எப்படா அவனுக்கு போயிட்டானுங்க, ஃபைனலா எனக்கு டைம் இருக்கு, செகண்ட் பிரதர் தேர்ட் பிரதர் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும், ரூமுக்கு வாங்க அப்படின்றான். அவனுக்கு 2 பேரும் முடிக்கிறானுங்க. செகண்ட் பிரதர் வந்து அவன் எதை பத்தி பேசணுமா, சாங் உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேக்குறான். சாங் வந்து ஆப்வியஸ்லி உங்களை அடிக்கிறதுக்கு தான், நீங்க எந்த ஒரு இன்டென்ஷன்ல வேணா இதை மறைச்சிருக்கலாம், பட் உங்களால வந்து
வந்து யங் மாஸ்டர் ஆல்மோஸ்ட் செத்துட்டாரு அண்ட் இந்த விஷயத்தை அவர் மறக்கிறதுக்கு அவர் கைண்டான பர்சன் கிடையாதுன்றா. தேர்ட் பிரதர் வந்து சாங் நீயும் எங்க கூட ஜாயின் பண்ணுன்றான். செகண்ட் பிரதர் வந்து தேர்ட் பிரதர் நம்ம போலாம், நம்மளுக்கு மோசமான அடி வெயிட்டிங்ல இருக்கு, அதை போய் வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்றான். நம்ம ஹீரோ ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு ஐ கெஸ் ஃபைனலா இந்த மித்திக்கல் வேர்ல்ட் எடுக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு, நான் சீக்கிரமா இதை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ராங் ஆகணும். என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு யூஸ்ஃபுல்லான செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக் வந்து இந்த பிரஷர் பாயிண்ட் ஷிஃப்ட் தான். எனர்ஜி வாய்ட் அண்ட் அப்சல்யூட் ஸ்ட்ரைக்கை என்னால யூஸ் பண்ண முடியல. அட்லீஸ்ட் இப்போதைக்கு எனக்கு பாய்சன் ரெசிஸ்டன்ட் இருக்கு, அது மட்டும் இல்ல அப்படின்னா ப்ரீவியஸ் அட்டாக்ல நான் காலியா இருப்பேன். நான் இப்போ இந்த ஸ்டேட்ல ஏதாவது ஸ்ட்ராங் எனிமியை என்கவுண்டர் பண்ண அப்படின்னா நான் சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். கிராண்ட் ஃபாதர் வந்து நிறைய பிளேஸ்க்கு ஒன் ஆஃப் த 3 ஈவிலான பாய்சன் பீட்டில் பத்தின இன்ஃபர்மேஷனை கேட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஐ ஹோப் சூன் ஒரு குட் நியூஸ் வரும் நம்புறான்றான். அப்ப அவனுடைய 2 பிரதரும் ஹான் நாங்க வந்துட்டோம் அப்படின்றானுங்க. ஹீரோ வந்து ஆல்ரைட் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அவனுங்களை பாக்குறான். அவனுங்க எக்ஸ்ட்ராவா அவனுங்க மேல 10 ட்ரெஸ் போட்டு வந்திருக்கானுங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த முட்டாளுங்க வந்து உட்காருங்க, நான் வந்து இந்த மிஸ்டிக்கல் பீல் இன்னைக்கு எடுக்க போறேன், சோ என்னால கொஞ்ச நாளைக்கு ஆக்டிவா இருக்க முடியாது. சோ செகண்ட் பிரதர் நீ தான் வந்து நெக்ஸ்ட் 1 மாசத்துக்கு ஃபேமிலி ஹெட்டோடைய டியூட்டிஸ் எல்லாம் பாத்துக்கணும், ஸ்டார்டிங் ஃப்ரம் நார்தர்ன் அலைன்ஸ் டிஸ்கஷன்ல இருந்து எந்த ஃபார்மேஷனை சூஸ் பண்றது வரைக்கும்ன்றான். செகண்ட் பிரதர் நானா அப்படின்னு கேக்குறான். ஹீரோ வந்து கிராண்ட் ஃபாதருக்கும் வயசாயிடுச்சு அண்ட் அங்கிளாலையும் இப்போதைக்கு எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாதுன்றான். அதுக்கு செகண்ட் பிரதர் வந்து தலையை குடிஞ்சிட்டு எனக்கு இவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குற அப்படின்றான். ஹீரோ வந்து உன்னால பண்ண முடியும்னு நான் நம்புறேன்றான். செகண்ட் பிரதர் வந்து ஹான் அவன் வந்து என்ன இவ்வளவு ஹையா திங்க் பண்றான் அண்ட் இன்ஸ்டன்டா நான் அடி வாங்குறதுக்கு ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கேன், ஃபேமிலிக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடாம என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டை கொடுக்குறேன்றான். ஆல்ரைட் தேர்ட் பிரதருக்கு ஃபார்மேஷன்ல நிறைய நாலேஜ் இருக்கு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அவன்கிட்ட கேட்டுக்கோ. தென் இப்போ என்னோட முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன், சாங் அப்படின்னு கூப்பிடுறான். அவ டப்புன்னு கட்டையை எடுத்துக்கிட்டு யங் மாஸ்டர்னு வரா. ஹீரோ வந்து நான் உங்களை பாராட்டினது நீங்க இது வரைக்கும் பண்ண நல்ல விஷயங்களுக்காக அண்ட் ஆல்சோ நீங்க பண்ண தப்பான விஷயங்களுக்காக நான் பனிஷ்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் வந்து இதை விட்டரலாம் தான் நினைச்சேன், பட் எப்ப நீங்க 2 பேரும் ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கிறத பார்த்தனும். செகண்ட் பிரதர் ஹான் இதுக்கப்புறம் ஒன் டைம் எதுவும் மறைக்க மாட்டோம், என்ன மன்னிச்சிரு அப்படின்றான். தேர்ட் பிரதர் என்னையும் மன்னிச்சிரு அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து இத்தனை லேயர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க, உங்களால நடக்க கூட முடியலன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு அடிக்கிறான். அவங்கள அடிச்சு முடிச்சுட்டு சாங் அண்ட் காட்ஸ் நான் சொல்றது கேளுங்க அப்படின்றான். அவனுங்களும் எஸ்ன்றானுங்க. இந்த மித்திக்கல் வேர்ல்ட் வந்து எக்ஸ்ட்ரா கிறிஸ்ட் வைப்பரோட பேடான ஸ்மெல் அடிக்கும், சோ நான் வந்து ஒரு கோல்டான பிளேஸ்ல உட்காந்துருக்கணும்னு நினைக்கிறேன். சின்ஸ் நீங்க வந்து என்னோட காட்ஸ் அண்ட் என்னை பத்தி கவலைப்படுவீங்க, சோ நீங்களும் என் கூட வருவீங்க தானே அப்படின்றான். அதுக்கு காட்ஸ் வந்து நோ எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல அப்படின்றானுங்க. அப்படியே எல்லாருமே ஃப்ரீஸ் ஆயிடுறானுங்க. ஹீரோ வந்து சாங் நீனுமா நான் எப்பயுமே உன்னோட லாயல்ட்டியை நம்பினேன் அப்படின்றான். சாங் வந்து எனக்கு லாயல்ட்டினா என்னன்னு தெரியாது அப்படின்றா. ஹீரோ வந்து யூ பேஸ்டர்ஸ் உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல அப்படின்றான். இவனுங்க வந்து சிரிச்சுக்கிட்டே மனசுக்குள்ள இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே கிடையாது, பாஸ்ட்ல அவரை தனியா விருது நாங்க இன்டைரக்டா அவரை கொல்றதுக்கு சமம், நவ் நாங்க இன்ஸ்டன்டா அவர் எங்களை கொன்றுவாருன்னு பயப்படுறோம்ன்றான். நம்ம ஹீரோ வந்து தென் நான் உங்க எல்லாரையும் 1 மாசத்துல பாக்குறேன் அப்படின்றான். அவனுங்களும் வந்து குட் பை யங் மாஸ்டர் அப்படின்றானுங்க. சோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்க எல்லாருக்கும் நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.